நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் வரலாற்றிலே ஒரு திருப்பு முனையாக அமைந்த நாள் என்றுதான் நினைக்கிறோம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் மக்களின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களை எங்களின் மனமாற வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மின்வாரிய தொழிற்சங்கத்தின் சார்பாக, கோவை மண்டலத்தின் சார்பாக, மாநில ஒருங்கிணைப்பாளராக டி பழனிசாமி, பணியாளர்கள் சார்பாக, அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கிறோம். ஊழலற்ற அரசு, மக்களுக்கான அரசு. நேற்றைய தினம் அவர் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றியிருக்காரு. அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா சொன்ன அந்த 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட் கொடுத்துருக்காரு. அது இன்னும் பல திட்டங்கள் அறிவிக்க இருக்கிறாங்க. அந்த அத்தனையும் எல்லாத்தையுமே கண்டிப்பாக மக்களுக்கு கொடுப்பாரு. மேலும் பார்த்தீங்கன்னா அவர் வகுத்த அந்த அனைத்து திட்டங்களையும் செயல்பாடுகளையும் ஒரு வெள்ளை அறிக்கையின் மூலமாக நமது தமிழ்நாடு அரசுக்கு தெரிவிக்கப்படும். ஆகவே அனைவரும் ஒற்றுமையுடன் ஒன்று கூடி கண்டிப்பாக இந்த தேரை இழுத்துச் செல்வோம். இந்த மின்வாரியத்தில் பணிபுரிகின்ற அனைத்து தொழிற்சங்க நண்பர்களுக்கும் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சார், அது 200 யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 200 யூனிட் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, இந்த 500 யூனிட் இருக்கவங்களுக்கு தான் அந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. நேற்றைய தினம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நம்மளுடைய அரசு எந்த அளவுக்கு செயல்பட்டு வருகிறது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஜியோ பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நேற்று ஜியோ நம்பர் 50 நேற்று 10/5/2024 தலை தெளிவாக கொடுத்துருக்காங்க. 0லிருந்து 200 யூனிட் யூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரீ கரண்ட் தான். அது எந்த மாற்று கருத்து இல்லை. 201லிருந்து 400 யூனிட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 200 யூனிட்டுக்கு ₹4.70. அதை பார்த்தீங்கன்னா டோட்டல் பார்த்தீங்கன்னா 9,940 ரூபா வரும். அதே பார்த்தீங்கன்னா 401லிருந்து 500 யூனிட் வரைக்கும் இருக்கக்கூடிய பயன்பாட்டாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது 100 யூனிட் ₹6.30. அப்போ 630 ரூபா ஆகும். டோட்டல் பார்த்தீங்கன்னா 500 யூனிட்டுக்கு உங்களுக்கு பில்லு பார்த்தீங்கன்னா 1570 ரூபா. இப்போ தற்போது விஜய் தலைமையிலான அரசு 1570 ரூபா. முந்தைய அரசில் பார்த்தீங்கன்னா நம்ம பில்லு இந்த ஓல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 1805 ரூபா இருந்தது. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 235 ரூபா சேவிங்ஸாக விஜய் அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் தமிழ்நாடு மக்களுக்கு தெரிவிக்கப்படுகிறோம். சார், மாநில லெவலுக்கு பேசிட்டு இருக்காங்க. அவங்க முறையாக என்னன்னா தலைமையில் சொல்லி அதில் ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் இந்த மின்சார பணியாளர் சங்கத்தை இணைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குடிநீர் வாரியா, ஹவுசிங் போர்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு சங்கமெல்லாம் இணைஞ்சு மக்களுக்காக ஊழலற்ற அரசு கொடுக்கறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் சார். ஆமாம், இப்போ பண்ணல. அது நம்ம பதிவு பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியம் நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கு சார். உண்டான முதல் முயற்சி தான் இது. ஓகே சார்.